கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வார்த்தை யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆமேன். ஆம், என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்ற அவருடைய வேத வார்த்தையின்படியும் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்ற அவருடைய வேத வார்த்தையின்படியும் நாம் பரம பிதாவினால் இயேசு கிறிஸ்துவிற்குள் நடப்பட்டவர்களாயும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாயும் கர்த்தரையே நம் மேய்ப்பராக கொண்டிருக்கும் பட்சத்திலும் நம் மேய்ப்பனின் சத்தமாகிய அவருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் செவி கொடுத்து அவருடைய சத்தியத்தின்படி ஜீவிக்கிறவர்களாய் இருப்போம். இவ்வாறாக கிறிஸ்து இயேசுவிற்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களாயும் நாம் ஜீவிக்கும் பட்சத்தில் குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் கையில் இருந்தும் பிதாவின் கையில் இருந்தும் நம்மை பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது என்ற அவருடைய வாக்கின்படி உள்ளங்கைகளில் நம்மை வரைந்த தேவன், தாயின் கருவில் தெரிந்தெடுத்த தேவன், அவர் சத்தத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் செவி கொடுக்கிறவர்களாய் நம்மை காத்துக்கொள்ள என்றென்றைக்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.